வணக்கம். நம்ம லாஸ்ட் மந்த் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது பெஸ்ட் ஜுவல்லரி ஸ்கீம் இன் தமிழ்நாடுன்னு போட்டிருந்தோம். அதுக்கு கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேல வியூஸ் போயிருந்து ஒரு 5,000 பேருக்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் 8,000 சப்ஸ்கிரைபர் கிராஸ் பண்ணிட்டோம். அந்த சமயத்துல ஒரு ஜுவல்லரி ஸ்கீம் பெஸ்டா இருந்தது. நானுமே அந்த கடையில ஜுவல்லரி ஸ்கீம் போட்டிருக்கேன். அதாவது ஏஆர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தோட தான் நம்ம போட்டிருந்தோம். அப்புறம் கம்பேரிட்டிவ் ஸ்டடி கேட்டாங்க என்கிட்ட எது பெஸ்ட்னு. அப்புறம் கம்பேர் பண்ணி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நானுமே அந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணதுக்கான ப்ரூஃப்மே உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அந்த ஸ்கீமோட புக், பாஸ்புக். அதை பார்த்துட்டு மக்கள் நாங்க என்ன சார் ஏஆர்சியை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்கன்னு கேட்டாங்க. நான் ஒரு நல்ல டைம்காக வெயிட் பண்ணிருந்தேன். சரி, கேட்ட உடனே போடல, ஏன்னா ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் அமையல அதுக்கு. ஆனா இப்ப என்னன்னா லாஸ்ட் வீக் நான் என்னோட இஎம்ஐ, அந்த 1 மந்த் இஎம்ஐ கட்டணும், 6 மாசம் கட்டணும். அந்த 1 மந்த் இஎம்ஐ கட்டும் போது, கரண்ட் இஎம்ஐ கட்ட போகும்போது நான் பார்த்தேன். நான் ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு. அதாவது தகவல் சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சு. ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு பயனுள்ள தகவல் அமையும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபியூச்சர் இந்த மாதிரி பெஸ்ட் வீடியோஸ், ஜுவல்லரி பத்தி, கோல்டு பத்தி, இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங் ஸ்கீம், நிறைய பினான்சியல் டிப்ஸ் நிறைய பேசிட்டு இருக்கோம். பொருளாதாரம், உடல் ஆரோக்கியம், அப்புறம் கடவுள் நம்பிக்கை, இது எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏஆர்சி ஸ்பெஷல். அதாவது ஏஆர்சின்னு சொல்லக்கூடிய நிறுவனம், அவங்க தான் நான் ஸ்கீம் போட்டிருக்கேன். நானு அவங்கள பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பிளஸ் அவங்க என்ன பெஸ்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த கடைசியில இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லா பாருங்க. அதாவது பாரம்பரியமான கடைன்னு சொல்றாங்க. அதற்கு ஒரு உதாரணம் 1870லயே இந்த கடையை ஆரம்பிச்சிருக்காங்க. 140 வருஷம் இந்த கடை இந்த மார்க்கெட்ல தமிழ்நாட்டுல இருக்கு. அதாவது ஒரு நிறுவனம் 3 வருஷம்னாலே பெரிய வெற்றி. 10 வருஷம் இருந்தா அவங்க தான் டாப்னு சொல்லுவாங்க. சில நிறுவனங்கள் 60 வருஷம் இருக்கிறதே பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கடை 140 வருஷம் இந்த மார்க்கெட்ல இருக்கு. பாரம்பரியத்தை இதை விட நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா தான் இந்த மார்க்கெட்ல இருக்க முடியும். 6வது தலைமுறை, அதாவது இதுதான் அவர்கள் போட்டோகிராஃப்ஸ் போட்டிருக்காங்க. அவங்களோட ப்ரோஷர் நீங்க போனாலும் இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க உங்களுக்கு தேவைப்பட்டா. அதுல நீங்க பார்த்தா 6வது தலைமுறை சொல்லக்கூடிய இவங்க 2 பேர் இப்ப ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கடையை. இது ஒரு விஷயம். 100 கோயில்களுக்கு மேல அவர்களுக்கு தேவையான கோபுரம், கலசம், கோபுர கலசம், கவசம், அப்புறம் கோபுரத்தோட கலசங்கள், ரதம், வாகனம் சொல்லக்கூடிய, அதாவது சாமிகளுக்கு வாகனம் எல்லாமே வெள்ளி தங்கத்துல பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இவங்களோட பாரம்பரியத்துக்கு ஒரு உதாரணம். பிளஸ் அதை பத்தி விசாரிக்கும் போது அவங்க எந்தெந்த கோயிலுக்கு தேர் பண்ணாங்க அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. இதை நீங்க வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாத்துங்க. அவங்களோட ப்ரோஷர் நல்லா ஸ்டாண்டர்டா போட்டிருக்காங்க, கார்பரேட் அளவுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்களோட டிசைன் சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட் இதோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. தென் எந்தெந்த கோயில்களுக்கு பண்ணிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. பிளஸ் திரும்பி எந்தெந்த கோயிலுக்கு வாகனம் அது மாதிரிலாம் பண்ணிருக்க விஷயம். லாஸ்ட் பேஜ்ல அவங்களோட டோட்டல் ஹிஸ்டரி போட்டிருக்காங்க. அவங்களோட தலைமுறை யார் யாரெல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கான்னு போட்டிருக்காங்க. சோ இதை பார்க்கும்பொழுது இந்த கடை ரொம்ப நம்பகமான கடை. அது தெரிஞ்சா நான் ஸ்கீமே போட்டேன். இருந்தாலும் மக்களை கேட்டுதான் திரும்பி அதை ரிசர்ச் பண்ணிட்டேன். ஏன்னா இன்னொருத்தவங்க சொல்லும் போது அதுல நல்ல விஷயங்கள் இருக்கணும்ல, உண்மையான விஷயங்களும் நல்ல விஷயம் இருக்கணும். அதை ரிசர்ச் பண்ணும்போது இவ்வளவு பாரம்பரியம் இருக்கு இந்த கடையை பத்தி தெரிய வந்தது. இது ஒரு பாயிண்ட். அது பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமானது, சென்னையில 2021 இந்த பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ சென்னை அவங்க ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸா இந்த பிரான்ச் இருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கடையில என்னென்ன விற்கிறாங்க பாத்தீங்கன்னா கோல்டு, சில்வர். கோல்ட்ல எல்லாமே ஆன்டிக் ஜுவல்லரி, எல்லா ஜுவல்லரிஸும் இருக்கு. கோல்டு எல்லாமே ஸ்டோன் ஐட்டம்ஸ், இல்ல ரெகுலர் கோல்டு ஐட்டம்ஸ், எல்லா பேட்டர்ன் கோயம்புத்தூர் அது மாதிரி எல்லா கோல்டு ஐட்டம் வச்சிருக்காங்க. சில்வர்ல ஆன்டிக் சில்வர், ரெகுலர் சில்வர், அதெல்லாம் ஸ்டெர்லிங் சில்வர் சொல்லுவாங்க. சில இந்த மாதிரி பிரேஸ்லெட் எல்லாம் பண்ணக்கூடியது, இந்த மாதிரி பிரேஸ்லெட் பண்றது எல்லாமே வச்சிருக்காங்க. அப்புறம் டைமண்ட் இருக்கு அவங்க கிட்ட, டைமண்ட் ஜுவல்லரி வச்சிருக்காங்க. கிஃப்ட் ஐட்டம்ஸ், அந்த போட்டோ ஃப்ரேம் சொல்லுவாங்க, சாமிகள் படம் வச்சு கிஃப்ட் ஐட்டம்ஸ், ஒரு சின்ன சின்ன ஸ்டாச்சு, அது மாதிரி கிஃப்ட் ஐட்டம் வச்சிருக்காங்க. அப்புறம் ஸ்கீம் இருக்கு. இந்த கடையில இந்த எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கு. சோ நம்ம இதை பண்ணும்போது ஒரு ரிசர்ச் பண்ணணும் போது ஒரு ப்ரூஃப் கேட்டேன். சார் நீங்க கோயில்லாம் பண்ணிருக்கீங்க, என்ன சார் ப்ரூஃப் அப்படின்னும் போது எனக்கு அவங்க சரதரத்துல எடுத்து போட்டாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணகிரியில காட்டு வீர ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயிலுக்கு தங்க ரதம் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதுதான் அவங்களோட டீடைல்ஸ். அவங்களோட கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக என்ன டீடைல் இருக்கு. தங்க ரதம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணகிரியில இருக்க காட்டு வீர ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தங்க ரதம் பண்ணிருக்காங்க. இது அதோட ப்ரூஃப். அப்புறம் ரீசெண்டா, இது பழைய ரீசன் அப்படின்னா, திருக்கடையூர் இருக்க சிவன் கோயிலுக்கு வெள்ளி ரதம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது புதுசா எடுத்து லேட்டஸ்டா அந்த சாமியை அது மேல தேருக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. அதை என்கிட்ட காமிச்சாங்க. அதுவுமே நான் கலர் பிரிண்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சது. திரும்பி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சாமியோட வச்சு அவங்க ஊர்வலம் கொண்டு போகும்போது அதை எடுத்திருக்காங்க. இது திருக்கடையூர்ல இருக்கிற சிவன் கோயிலுக்கு பண்ணி கொடுத்த வெள்ளி ரதம், வெள்ளி தேர், வெள்ளி ரதம் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல வேற ஸ்டேட்டுக்கு பண்ணிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ்ல கன்னிகா பரமேஸ்வரி கோயிலுக்கு தங்க கவசம், அதாவது
மார்காப்பூர் சொல்லக்கூடிய கன்னிகா பரமேஸ்வரி கோயிலுக்கு வந்து தங்க கவசம், இந்த சாமிங்க எல்லாம் போட்டிருக்காங்களா அந்த கவசங்கள் வாங்க, தங்க கவசம் பண்ணிருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமயபுரம் தங்க கவசம். சமயபுரம் மாரியம்மனுக்கு என்ன பாத்தீங்கன்னா தங்க குடம் பண்ணிருக்காங்க அந்த கோயில். அதுவுமே பிரிண்ட் எடுத்துட்டு வந்தேன் உங்களுக்காக, வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாத்துங்க. தங்க குடம் பண்ணிருக்காங்க. அது எங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு தங்க குடம் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ இதெல்லாம் அவங்களோட பாரம்பரியத்துக்கான ஒரு ப்ரூஃப், உதாரணங்கள். சரி நான் கேட்டாங்க, சரி ஏஆர்சி பத்தி போடுங்க, ஏஆர்சி போடுங்க. நான் ஸ்கீம் போட்டதுக்காக கொடுங்க அவசியம் இல்லை, ஆனா கஸ்டமர் கேட்டாங்க, அதுக்காக நான் வெயிட் பண்ணிருந்தேன். இதெல்லாம் இன்னைக்கு ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு சொல்றாங்க. இவ்வளவு விஷயங்கள் அந்த அந்த நிறுவனத்தை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சேனல், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் இது போய் சேரும். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், சரி நம்ம இதெல்லாம் வந்து கோயில்களுக்கு பண்ணி கொடுத்தா சார் இதை மட்டும் நம்ம மக்களுக்கு சொல்ல முடியாது, உங்களோட ப்ராடக்ட் டிசைன்ஸ் காமிங்கன்னு சொன்னேன் நான். டிசைன்ஸ் எந்த காமிக்க ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் டிசைனர் நெக்லஸ். ஸோ அவங்க டிசைனர் நெக்லஸும் இருக்கு, இது அவங்க இன்ஸ்டாகிராம் வச்சிருக்காங்க, போய் பாத்துக்கலாம். ஆனா நான் இருந்தாலும் நான் பிரிண்ட் எடுத்து வந்தேன், டிசைனர் நெக்லஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வீடியோ கடைசியில உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு, வெயிட் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, வீடியோ முடிவு வரைக்கும் பாருங்க நீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்டிக் நெக்லஸ், அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா இது ஏன்னா இப்ப இந்த சொன்ன இந்த கோயில்கள் பண்றதுனால ஒரு 30 கோல்டு ஸ்மித் சொல்லுவாங்கல்ல, அந்த காரிகர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து கோல்டு ஸ்மித் இல்ல பொற்கொள்ளர் சொல்லுவாங்க. இந்த கோல்டு ஸ்மித் 30ல இருந்து 50 பேர் இருப்பாங்க. அவ்வளவு பேர் தேர் செய்யறதுக்கு கொஞ்சம் டீம், அப்புறம் ஜுவல்லரி செய்யறதுக்கு. அதனால சொந்தமா இருக்கிறதுனால அவங்க கிட்ட நியாயமான விலையில பெஸ்ட் பிரைஸ்ல கிடைக்குது. இந்த வேஸ்டேஜ் சொல்லுவாங்க, அது பெஸ்டாவே இருக்குது. இது வந்து ஒரு ஆன்டிக் நெக்லஸ். இதை நான் சார் வேஸ்டேஜ் கிடையாது சார், நீங்க வாங்க சார் பெஸ்டா பண்ணி தரேன்னு சொன்னாங்க. வேஸ்டேஜ் சொல்ல, ஆனா அவங்க என்ன சேலஞ்ச் பண்றாங்கன்னா, சார் இந்த மார்க்கெட்ல எங்களோட பெஸ்ட் ரேட் யாரும் கொடுக்க முடியாதுன்னு சேலஞ்ச் பண்றாங்க. வேற நீங்க போய் பாருங்க, நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து நியாயமா இருந்ததுன்னா, ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குது, பெஸ்டா இருக்குன்னா வாங்கிக்கிங்க நீங்க. இது வந்து ஒரு ஆன்டிக் நெக்லஸ், இதை காமிச்சாங்க என்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து எம்ரால்டு, அதாவது எம்ரால்டு சொல்லுவாங்க, ப்ரெஷியஸ் ஸ்டோன், அதாவது டைமண்ட், ரூபி எம்ரால்டு, போல்கி அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்து இவங்க எம்ரால்டு நெக்லஸ் ஒன்று வச்சிருந்தாங்க. அதுவுமே எனக்கு எடுத்து கொடுத்தாங்க, போட்டோ எடுத்து தான் பிரிண்ட் எடுத்துக்கிட்டேன் நான். அப்புறம் வந்து டைமண்ட், ஸோ டைமண்ட்லயும் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எல்லாமே சர்டிபிகேஷன் வாங்கியிருக்காங்க, ஐஜிஏ சர்டிபிகேஷன்றாங்க, அப்புறம் வந்து ஜிஐஏ சர்டிபிகேஷன் வாங்கிச்சு, சர்டிபிகேஷன் கொடுக்குறாங்க அவங்க. டைமண்ட் நெக்லஸ் ஒன்று எனக்கு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து சார் இன்னும் பெஸ்ட் வேற ஏதாவது சோக்கர் ஒன்று காமிச்சாங்க. ஸோ சோக்கர் சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட், அதையுமே எனக்கு எடுத்து காமிச்சாங்க. அது ஒரு டிசைன், அவங்க பிரிண்ட் போட்டோ எடுத்து வச்சாங்க, அது எனக்கு சாஃப்ட் காப்பி அமைச்சாங்க, பிரிண்ட் எடுத்தேன், கலர் பிரிண்ட். சோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து ஏஆர்சி ஸ்பெஷல்னு சொல்லிட்டு அவங்களோட பாரம்பரியத்தை பார்த்தோம், அவங்களோட ப்ரோஷர் பார்த்தோம், அவங்க கோயிலுக்கு பண்ணி கொடுத்த கவசம், தங்கரதம் அதெல்லாம் பார்த்தோம். இப்ப கடைசியா பார்த்தா அவங்களோட டிசைன், ப்ராடக்ட் டிசைனை பார்த்தோம். யாராவது இதை பிடிச்சிருந்தா இதை ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் ஷேர் பண்ணுங்க, உபயோகமா இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஏதாவது டவுட் தான் கமெண்ட்ல கேளுங்க. இப்போ கடைசியில ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்கு, இதுதான் முக்கியம். இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க, இதுதான் வந்து பெஸ்ட். இப்ப பாத்தீங்கன்னா ஆஃபர் வந்து கிறிஸ்துமஸ்க்கு போட்டிருக்காங்க, உங்களுக்கு பெனிஃபிட் தர மாதிரி. அதான் சொன்ன பத்தியா, ஒரு டைம்காக வெயிட் பண்ணது வந்து, ஏன்னா சும்மா ஜென்ரலா போறதை விட அது ஏதாவது பெஸ்டா இருக்குன்னு போனச்சு. இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க. ஆஃபர் பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ்ல நேத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, கிறிஸ்துமஸ் அண்ட் நியூ இயர்க்காக சேர்த்து போட்டிருக்காங்க. டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. 25 டிசம்பர் நேத்துல இருந்து 5 ஜனவரி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு. எவ்வளவுன்னா 100 ரூபாய் லெஸ் பர் கிராம். கோல்டு வந்து வேணா ஸ்னாப்ஷாட் எடுத்துங்க, இப்ப போட்டிருக்காங்க, எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாங்க, நான் பிரிண்ட் எடுத்து வந்துருக்கேன் உங்களுக்காக. 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. இன்னைக்கு மார்க்கெட் ரேட் 7125 ரூபாய். இப்ப இன்னைக்கு ஏஆர்ஸ்ல போய் வாங்கினா 7025 ரூபாய்க்கே கிடைக்கும். ஒரு சவரன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு மினிமமா உங்களுக்கு வந்து 800 ரூபாய்க்கு மேல குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இங்க ஏஆர்ஸ்ல போய் எடுக்கும்போது. சோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து 7120 ரூபாய், நேத்தை விட 20 ரூபாய் ஏறி இருக்கு. இன்னைக்கு 7125. ஏஆர்ஸ்ல போனீங்கன்னா 7025 ரூபாய் கிடைக்கும்ன்றாங்க. 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஒரு சவரன் வாங்கலாம், 8 கிராமுக்கு வாங்கினா கூட 800 ரூபாய் உங்களுக்கு மிச்சமாகும். சோ இதுக்காக வெயிட் பண்ணிருந்தேன். இந்த ஆஃபர் எவ்வளவு நாள் இருக்குன்னா 25 டிசம்பர்ல இருந்து 5 ஜனவரி, கிட்டத்தட்ட 12 நாள். இதுல ஒரு 7 நாள், அதுல ஒரு 5 நாள், 12 நாள் இந்த ஆஃபர் இருக்கு. நேத்துல இருந்து போயிட்டு இருக்கு, ஜனவரி 5 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா போய் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி பயனடையுங்கள். இதுதான் அந்த கடையை பத்தின டோட்டல் ஹிஸ்டரி. நான் அங்க ஸ்கீம் போட்டுருந்தா இதை போய் பார்க்க முடிஞ்சது. லாஸ்ட் வீக் கட்ட போகும்போது தெரிஞ்சதுனால இதை உங்களுக்கு நான் பிரசன்ட் பண்றேன். விருப்பம் இருக்கும் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. அவங்களை பத்தின பாரம்பரியம் நிறைய சொல்லிட்டு உங்களுக்கு நானு, அதை நீங்க வேணா என்னோட திரும்பி வீடியோ ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா. உங்களுக்கு பிடிச்சதுன்னா, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மத்தவங்களுக்கு. டவுட்ஸ்னா கமெண்ட்ல கேளுங்க. என்னோட சேனல்ல ஃபினான்ஸ், ஃபிட்னஸ், ஃபெய்த் இது மூணுமே போட்டிருப்போம். தேங்க்யூ சோ மச். கிட்டத்தட்ட 9 நிமிஷம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு பயனுள்ளதா அமைன்னு நினைக்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல். எப்பயுமே சொல்றதா இந்த வீடியோ சீரிஸ் சொல்லிட்டு இருக்கேன். இந்த 2025ஆம் ஆண்டு, புதிய ஆண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் பொற்கால ஆண்டா, தங்கமான ஆண்டா அமைய வாழ்த்துக்கள். என்னோட சேனல் நிறைய ஃபினான்ஸ் பத்தி டிப்ஸ் போட்டிருக்கேன், போய் பாருங்க. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ சோ மச்.